ட்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரம்யா பாண்டியன் பத்தி பேச போறோம். ரம்யா பாண்டியன் பத்தி பேச என்ன இருக்கு? அவங்க தான் கல்யாணம் ஆயிட்டு அழகா செட்டில் ஆயிட்டாங்களே அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவங்கள பத்தின இன்னொரு சூப்பரான விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம பேசலாம். வாங்க பேசலாம். ரம்யா பாண்டியன் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள்லாம் பெரிய அளவுல வெற்றி பெறல அப்படின்னாலுமே அவங்கள எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹீரோயினியா தவிர்த்து பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்து குக் வித் கோமாளி ஷோல தான் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. அதுவும் அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசனே வந்துட்டு புகழ்னாலதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புகழுக்கும் அவங்களுக்கும் உள்ள காம்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரம்யா பாண்டியன் எப்பவுமே ஸ்மைலிங்கான ஒரு ஃபேஸ்ல தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா பீக்ல வரும்போது திடீர்னு கோவிட் டைம்ல ஆள் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க பண்ண மொட்டை மாடி போட்டோ ஷூட் ரொம்ப வைரலா ஆக ஆரம்பிச்சது. அதுல இருந்து அவங்களுக்கு மறுபடியும் நிறைய பட வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்ச நாள் வந்து சினிமாவில இருந்து மறுபடியும் ரம்யா பாண்டியன் விலகி இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க நார்த் சைடு போயிட்டு யோகா அப்புறம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி பண்ணும்போதுதான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய யோகா மாஸ்டர் லவ்வல் தவான் அப்படிங்கிறவங்க காதலிச்சிருந்தாங்க. காதலிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில போட்டோ ஷூட் எல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறமா ரம்யா பாண்டியனோட ரசிகர்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் ரம்யா பாண்டியன் வந்து அவரோட ஃபேஸ ஹைட் பண்ணியே நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அத வச்சு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. லவ் பண்றீங்களா, கல்யாணம் ஆக போதா, யார் அவரு, ஃபேஸ காட்டுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காம உடனே என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐ ட்ரீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ரொம்பவே வேதனையா இருந்திருப்பாங்க. ரம்யா பாண்டியனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி அவங்களோட கல்யாணம் ரொம்பவே ஸ்பெஷலா நடந்தது. ரிஷிகேஷ்ல நடந்தது பாத்தீங்கன்னா கங்கை கரையில நடந்தது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. ஒவ்வொரு விஷயமுமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இதை தாண்டி பஞ்சாப் மாப்பிள்ளையே அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டு கல்ச்சர் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாபுக்கும் செட் ஆகுமா, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் செட் ஆகுமா, சாப்பாடு செட் ஆகுமா, இதை தாண்டி லைஃப் ஸ்டைல் செட் ஆகுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி இந்த கப்புள் ரொம்பவே ஹாப்பியா வலம் வராங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கல்யாணம் முடிச்ச கையோட ஹனிமூன் வந்து தாய்லாந்துக்கு தான் போயிருந்தாங்க. இதை தாண்டி ரம்யா பாண்டியனோட அம்மா வந்துட்டு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவா தமிழ்நாட்டு கல்ச்சர் படி பொண்ணு வீட்டுல இருந்து தான் வரதட்சணை கொடுப்போம், பையன் வீட்டுல வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பொண்ணு வீட்டுல இருந்து ₹1 கூட வாங்க கூடாதான், அந்த மாப்பிள்ள தான் வந்து எல்லாமே கொடுத்து கல்யாணம் பண்ணணுமா. அப்படிதான் இவங்களுமே என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா நகையும் வாங்கி கொடுத்தது அவங்கதான், எல்லா செலவும் பார்த்துக்கிட்டது அவங்கதான். அது மட்டும் இல்ல, என் பொண்ணோட மாமியார் வந்துட்டு ரொம்பவே தங்கமானவங்க. நார்மலா வர மாமியார் மாதிரி டெரராலாம் இல்லாம ரொம்பவே அன்பானவங்க. இவங்க இந்த ஃபீல்டுல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் யோசனையா கூட இருந்துச்சு, நம்ம பொண்ணு அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ரம்யாவோட மாமியாரு செம்ம கேரக்டருங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவங்க எல்லாம் வந்து கிஃப்டா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பணமா தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது என் பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டே சமைச்சிருக்கா, கேசரி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்திருக்கா. அது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உடனே இவ்வளவு சந்தோஷமா வந்து கேசரி பண்ணதுனால அவங்க மாமியார் அவளுக்கு திரும்பவும் என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பார்க்கும்போது 1 lakh கேஷா இருந்தது அதுக்குள்ள. அந்த அளவுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் அவங்க பணமா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என் பொண்ணு ஹனிமூனுக்கு போயிருக்கும் போதும் அவனை நீ எல்லாத்துக்குமே கேட்க வேண்டாம், நான் உனக்கு பணம் போடுறேன், நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு 1 lakh வந்துட்டு அவங்க ஆன்லைன்ல பே பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயமுமே மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து தான் பொண்ணுங்களுக்கு செய்வாங்களாம். பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து ₹1 கூட நாங்க வரதட்சணையா ரம்யாக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வியூ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காத, அந்த மாதிரி ஒரு ஊர் கல்ச்சர் நம்ம கிட்ட இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வரதட்சணை கொடுமைகள், வரதட்சணை கொலைகள் அப்படின்னு சொல்லி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. கொடுக்கிற வரதட்சணையில ₹1 குறைஞ்சாலும் அதுக்காக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி போய் அந்த ₹1 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரியான காலம் தான் இது. ஆனா இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளையா, இப்படி ஒரு ஃபேமிலியான்ற அளவுக்கு ரம்யாவோட அம்மாவே ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ரம்யா பாண்டியனை பிடிக்கும்
பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகள் பத்தி நிறைய சுவாரஸ்யமான உண்மையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.